செந்தில் பாலாஜி ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் திமுக அமைச்சரவையில மாற்றம் வரும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில இப்போ அந்த மாற்றத்துக்கான நேரம் வந்துருச்சு. கடந்த 50 வருஷத்துல நடக்காத ஒரு விஷயம் இந்த அமைச்சரவை மாற்றத்துல நடக்க போகுது அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் AS லக்ஷ்மணன் தன்னோட ட்விட்டர் வலைதள பக்கத்துல சொல்லியிருக்காரு. அவர் எதை பத்தி சொல்லியிருக்காரு, யாரை பத்தி சொல்லியிருக்காரு, அப்படி அந்த 50 வருஷம் கழிச்சு நடக்க போற சம்பவம் என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு 471 நாள் சிறைவாசத்துக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி 2 நாட்களுக்கு முன்னாடி தான் வெளியே வந்தாரு. அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்திருந்தாங்க. அப்படி ஜாமீன்ல வந்த செந்தில் பாலாஜியை மறுபடியும் அமைச்சராக்க முதலமைச்சர் முடிவு செய்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி தான் அவரோட ட்விட்டர் பதிவும் இருந்துச்சு. ஏன்னா செந்தில் பாலாஜியை இந்த அளவுக்கு பாராட்டி உயர்த்தி பேசி ஒரு மாதிரி அந்த பதிவை பார்க்கும்போதே சரிடா இவருக்கு கண்டிப்பா அமைச்சர் பதவி கொடுத்துருவாரு அப்படின்னு தான் தோணும். அந்த அளவுக்கு அந்த பதிவு இருந்தது. அது மட்டும் இல்லாம முதல்வரோட மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவியும் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு தகவல் பரவிட்டு வந்த நிலையில அதுவும் நடக்க போகுது அப்படின்னு உதயநிதி துணை முதலமைச்சராகும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னும், அதாவது இந்த 2 சம்பவமும் ஒரே நேரத்தில் நடக்க போறதா செய்தி ஊடகங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கு. உதயநிதி துணை முதலமைச்சர் ஆயிருவாரு, செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருவாங்க. அப்படின்னா ஏற்கனவே அமைச்சரவையில் இருக்கிற 2 பேரோட இலாகா கண்டிப்பா பறிக்கப்பட்டு அவங்க அமைச்சர் பதவியில இருந்து கீழே இறக்கப்படுவாங்க. அது உறுதி. அதிலும் குறிப்பா மூத்த அமைச்சர்களை தான் பதவியிலிருந்து எடுக்க போறதா தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சேலம் வடக்கு தொகுதி ராஜேந்திரன், 1000 விளக்கு டாக்டர் எழிலன் ஆகியோர் இவங்க 2 பேரோட பேர் தான் அதிகமா அடிபட்டு இருக்கு இந்த கேட்டகரியில. அதே மாதிரி ஆவடி நாசர் மறுபடியும் அமைச்சர் ஆவார் அப்படின்னும் அதுக்கு பதிலா ஒரு மூத்த அமைச்சர் நீக்கப்படுவார்னு ஊடகங்கள்ல செய்தி வெளிவந்த வண்ணம் இருக்கு. சமீபத்துல ஒரு பேட்டியில முதலமைச்சர் ஸ்டாலினும் இதை பத்தி தான் சொன்னாரு. அமைச்சரவையில மாற்றம் இருக்கும், ஆனா ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி, 2 இளம் அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்களோட பதவி அங்கீகரிக்க போறாங்க. அந்த 2 மூத்த அமைச்சர்கள் பதவி விலக போறாங்க. புதுசா 2 இளையோருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. இப்படி திமுக அமைச்சரவையில அடிதடி அடுத்தடுத்த மாற்றங்கள் நடைபெற இருக்கு. ஆனா எப்ப நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில அந்த நாளைக்கு திமுக அமைச்சரவையில மாற்றம் நடக்கும். 3 மணிக்கு மேல இந்த மாற்றம் அரங்கேற போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி 2 பேர் கிடையாது, மொத்தம் 3 பேர், 3 அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதுசா 3 பேர் பதவி ஏற்க போறாங்க. செந்தில் பாலாஜிக்கு மறுபடியும் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறை ஒதுக்கப்படும் அப்படிங்கறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஒதுக்கப்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை, ஒதுக்கலனாலும் வேற துறை கண்டிப்பா அவருக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு தரமான சம்பவம். கடந்த 50 ஆண்டு கால வரலாற்றுல இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடக்க போகுது. அதாவது என்னன்னா, உயர்கல்வித்துறைக்கு முதலா பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் அமைச்சரா பதவி ஏற்க போறாரு. இதன் மூலமா எதிர்கட்சிகளோட பல கேள்விகளுக்கு அதிரடியா ஒரு பதில கொடுத்திருக்காங்க திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் முக்கியமான துறைகள் ஒதுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துட்டு வருது. அந்த விமர்சனத்தை இந்த முயற்சியின் மூலமா மாத்தவும் வாய்ப்பு இருக்கு. முதலா பட்டியலினத்தவரை இந்த மாதிரி உயர்கல்வித்துறைக்கு பொறுப்பா போடுறது இது முதல் முறை கிடையாது. இது ஏற்கனவே மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோட அமைச்சரவையில நடந்திருக்கு ஒரு தடவை. அதனால திமுக தான் இதுக்கு வித்துடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரால அதிமுக ஆட்சியில இந்த சம்பவம் நடந்திருக்கு. எந்தெந்த அமைச்சரவையில மாற்றம் வரும்னு ஒரு கெஸ் இருக்கு. அந்த கெஸ் படி பார்த்தா பால்வளத்துறை கைமாற வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் துறையும் இன்னொருத்தருக்கு போகலாம். இந்த மாதிரி ஒரு தகவலை மூத்த பத்திரிகையாளர் லக்ஷ்மணன் அவரோட ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு இருக்காரு. அவரோட இந்த கூற்றுப்படி பார்த்தா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பத்திரிகையாளர் லக்ஷ்மணோட கூற்றுப்படி பார்த்தா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியோட பதவி மாற வாய்ப்பு இருக்கு. அப்படி பொன்முடி அந்த பதவியில இருந்து மாறினார்னா அந்த இடத்துல பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் அமைச்சராக வாய்ப்பு இருக்கு. அதே போல யார் யாருக்கெல்லாம் அமைச்சர் பதவி இழக்க வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரகுபதி, செஞ்சி மஸ்தான், மதிவேந்தன் இவங்களோட பேர் அடிப்படுது. ஆக மொத்தம் புதுசா யார் யார் பதவி ஏற்க போறாங்க, யார் யார் பதவியில இருந்து இறங்க போறாங்க, யார் அந்த 2 சீனியர் மினிஸ்டர்ஸ், இது எல்லாமே நாளைக்கு கண்டிப்பா தெரிஞ்சிரும். அது வரைக்கும் காத்திருப்போம்.